தேவன் நம்மிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், வேத வசனத்தை புரிந்து கொண்டவர்களாய் தேவனிடத்தில் நடக்கணும். பாருங்க, அன்னைக்கு அதே மாதிரி தான் 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்த அந்த வியாதிக்காரனை இயேசு கிறிஸ்து காண வேண்டும் என்று, சுகமாக்க வேண்டும் என்று, அவனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று பெதஸ்தா குளத்தினிடத்தில் இயேசு கிறிஸ்து போனார். போகும்போது அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்று அறிந்து, ஸ்தோத்திரம், அவன் நீண்ட நாட்களாய் யாராலும் உதவி செய்யப்படாது இருக்கிறான் என்று அறிந்து அவன் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. இயேசு சில நேரங்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளுக்கு நாம் சரியானவைகளை சொல்லுகிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சொல்கிறோமா என்பது முக்கியம். அங்க இயேசு வந்து கேட்ட பிறகு இயேசு சுகம் தருவார், இவனுடைய வியாதியை மாத்துவார்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா இயேசுவே தான் போய் எத்தனை வியாதிக்காரர் இருந்தாரோ அவனை பார்த்து இயேசுவே தான் அவங்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, உன் வியாதி மாறணும்னு விரும்புறியா? உன் பிரச்சனை மாறணும்னு விரும்புறியா? உன் போராட்டம் மாறணும்னு விரும்புறியான்னு இயேசு கேட்டார். இன்றைக்கும் அருமையான விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள், இன்றைக்கு தேவனாகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டியதும் திறக்கப்பட வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியமான சூழ்நிலையிலே, கால சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி 2025வது வருடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கூட இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என் கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை, வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. புரிந்தவர்கள் நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்கள் அறியக்கூடாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க ஏன் துக்கமுகமாய் இருக்கிறீங்க? அன்னைக்கு 38 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த வியாதியஸ்தனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அந்த மனுஷன் என்ன சொன்னா பாருங்க, இயேசு சுகமாக்குவார்னு அவனுக்கு தெரியல, இயேசு அற்புதம் செய்வார்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை, நான் போய் இறங்குறதுக்குள்ள எனக்கு முன்னால ஒருத்தன் இறங்கி கொள்றான், அதனால என் வாழ்க்கை இப்படியே தான் போகுது. இயேசு கேட்ட கேள்வி என்ன, சுகமாகணும்னு விரும்புறியா? அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சில நேரங்களில் நமக்கு விஷயமே எதுக்காக பேசப்படுது, எதுக்காக சொன்னப்படுதுன்னே தெரியாம நம்மளா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு காரியங்களை நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த 38 வருடம் வியாதி கொண்டிருந்த அந்த வியாதியஸ்தனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவனை என்ன பண்றான், அவன் பதில் ஒழுங்காவே சொல்லல, தெளிவாவே சொல்லல. ஆனா இயேசு தாமே அவன் பிரச்சனையை மாற்றி